6க்கு 8இல் மறைகிறார். பரவாயில்லை. ஆக இந்த அமைப்பில் செவ்வாய் 70 மார்க் பெறுகிறார். 6க்கு அதிபதி 2இல் இருந்தாலும் கூட தனம் வரும். குருவின் வீடு என்பதாலும் லக்னாதிபதி என்பதாலும் 3ஆம் இடத்தில் உச்சம் 6ஆம் இடத்தோடு 4ஆம் பார்வையால் தொடர்பு கொள்வார். இங்கே சுபத்துவம் இல்லை என்றால் கெட்டது குடி. லக்னாதிபதி உச்சம், 6ஆம் அதிபதி உச்சம். லக்னாதிபதியாக உச்சமடையாமல் 6ஆம் அதிபதியாக உச்சமடைஞ்சு 6ஆம் இடத்தை பார்க்குறார். லக்னத்தை பார்க்கல, தொடர்பு லக்னத்தோடு இல்லை. லக்னத்திற்கு 3இல் அமர்ந்து 6க்கு 10இல் இருக்கிறார். 4 கேந்திர வீடு அவருக்கு நல்லது. லக்னாதிபதியாகி 6க்கு 12இல் மறைகிறார். 70 மார்க் பரவாயில்ல. இங்கே 40 மார்க் தான். சுபர் வீடு கேந்திரத்தில் இருக்கிறார். 4ஐ போலவே கேந்திரத்தில் இருக்கிறார், நல்லது. லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார், நல்லது. 8இல் கூடவே கூடாது, அவருக்கு ஆகாத புதனுடைய வீடு. இங்கே திக்பலத்திற்கு அருகில் சந்திரனுடைய வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கிறார். நீச்சம்தான், பரவாயில்ல. சுபத்துவமாக அப்படி ஒன்றும் பெரிய கெடுதலை பண்ண மாட்டார். பாபத்துவமாக இருந்தால் தான் கெடுதலை பண்ணுவார். திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்துடுறார்ல, நிச்சயமானாலும் கூட இன்னொரு ஸ்தான பலம் அங்கே கிடைக்கிறது இல்லையா. இங்கே திக்பலமாகவே இருக்கிறார். லக்னத்தோடு தொடர்பு கொள்வார். என்ன கோபக்காரனாக இருப்பார். 10இல் செவ்வாய் இருப்பது தசம அங்காரக என்கின்ற ஒரு நல்ல நிலை அமைப்பு இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னாலும் 11ஆம் இடத்துல அட்டகாசமாக இருப்பார். 6க்கு 6இல் மறைகிறார். ஆகவே 6ஆம் இடத்தின் பலன்களை செய்ய மாட்டார். ஒரு டிக்கு தான் அப்படியே நேரம் 6ஆம் இடத்தை பார்த்துருவார்.